மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேலையே மனங்களின் சோர்வை நீங்குமே. மகிழ்வுடன் பாடும் வேலையே மனங்களின் சோர்வை நீங்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம் மறைவாழி நன்மை அடைவோம். பணிவாய் குளமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. குத்து விளக்கு ஏற்றுதல். உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையாயிருப்பார், எல்லாம் அல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார் என்ற தொடக்க நூல் பிரிவு 49:25 வசனத்தின்படி ஆசி வழங்க வந்துள்ள அருட்பணியாளர் ஹெர்மன்ஸ்ராஜ் அடிகளார் அவர்களை முதல் திரையை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற மார்க் 10:28 இறை வார்த்தையின்படி ஒரே உடலாய் வாழ இரண்டாவது திரியை ஏற்ற தூய சகய அன்பியத்தை சார்ந்த திரு டோன் போஸ்கோ திருமதி எப்சிபா அவர்களை அழைக்கின்றோம். சீராக்கின் ஞானம் 3:8 சொல்லாலும் செயலாலும்
உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் என்ற இறைவசனத்தின்படி பெற்றோரை மதித்து ஆசி பெற்றவர்களாய் வாழ மூன்றாவது திரியை ஏற்ற நமது சகாய அன்பத்தை சார்ந்த திரு ஜெரி, திருமதி மார்கரெட் அவர்களை அழைக்கின்றோம். ஆண்டவரின் ஆசியை இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு. அவர் தம் ஆசியை விரைந்து தலைக்கச் செய்வார் என்ற சீராக்கின் ஞானம் 11:22 இறைவசனத்தின்படி இறைப்பற்றுள்ள மக்களாய் வாழ்ந்து ஆசி பெற நான்காவது திரியை ஏற்ற நமது புனித சவேரியார் அன்பத்தை சார்ந்த திரு டேவிட், திருமதி சின்னம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். திருப்பாடல் 115:13 தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களாய் வாழ்ந்து ஆசி பெற வேண்டி ஐந்தாவது திரியை நமது புனித சவேரியார் அன்பத்தை சார்ந்த திரு ஆரோக்கிய டேவிட் ராஜ், திருமதி ஜோஸ்பின் எலிசபெத் அவர்களை அழைக்கின்றோம். போர்த்துகலின் புனித பிரான்சிஸ் சேவியர், மரபு நாட்டு மாணிக்கம், நமது பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு மாலை அணிவிக்க நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணியாளர் புளோமின்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். தொழிலாளர்களின் பாதுகாவலர் திருக்குடும்பத்தின் தந்தை புனித சூசியப்பருக்கு மாலை அணிவிக்க நமது பாசமிகு தந்தை ஹெர்மன்ராஜ் அடிகளாரை அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் இனியவர்களே, தியாகத்தோடும் விசுவாசத்தோடும் நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் நவநாள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள பங்கு மக்கள் அனைவரையும் தூய சகாய எண்ணெய் அன்பியம் மற்றும் புனித சவேரிய அன்பிய குடும்பங்கள் சார்பாக இறை இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். புனித அருளானந்தரின் தியாகமும் விசுவாசமும் பற்றி இத்திருவழிபாட்டில் சிறப்பாக தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ பாவம் செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய புனித அருளானந்தர் ஆண்டவரின் எதிரிகள் அவரை உயர்வாக எண்ணும்படியும் அவருக்காக மனம் திரும்பி வாழும்படியும் தன்னுடைய தியாகத்தினாலும் விசுவாசம் உள்ள வாழ்வினாலும் தன்னுயிர் ஈந்து புனிதரானார். இன்றைய தியான பாடலில் குற்றம் செய்தோர்க்கு உன் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் என்ற இறை வார்த்தையின்படி அரசரே குற்றம் செய்தாலும் தவறு என்று விசுவாசத்துடனும் வீரத்துடனும் சுட்டிக்காட்டி இறைவனை நோக்கி மனம் திருப்பியவர்தான் நம் புனித அருளானந்தர். அருளானந்தருக்கு இந்தியாவே இலக்காயிருந்தது. போப்புவின் பிரதிநிதி வரை சென்று
தம் மகனின் இந்திய பயணத்தை தடுக்க முயற்சித்தார் தாய். துறவற வாழ்வுக்கு என்னை அழைத்த இறைவன் இப்பொழுது இந்தியாவுக்கு அழைக்கிறார் என கூறி அன்னையை ஆறுதல் படுத்தினார் தியாகச்செம்மல் அருளானந்தர். இவரது தியாகமிகு வாழ்வு, மிகுதியான விசுவாசம், மறைப்பணியில் தீவிரம் இவற்றின் விளைவாய் ஆயிரக்கணக்கானோர் திருமறை தழுவினார். புனித அருளானந்தரின் விழாவை கொண்டாடும் நாமும் புனிதர்களாக மாற இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளையின்படி விசுவாசத்துடனும் தியாகத்துடனும் வாழ முயற்சிப்போம். நம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளிடத்தில் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து திருச்சபைக்கு உரமாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். புனிதர்களாக வாழ்வோம், வரலாறு படைப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளோடு தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாளதும் உறுதிப்படுத்தப்பட்ட நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 வரை மற்றும் 10-17 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேற ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் என்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்று நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும்
ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயிற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டில் பெரியோர்கள் தரை நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 4 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு தம் சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோதவே அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரிடம், போதகரே, சாகப் போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு இயேசு சீடர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாராக இருக்கக்கூடும் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நவநாளுடைய 2வது நாளாக இன்று நம்முடைய புனிதரை பற்றியும் இன்றைய இறை வார்த்தையும் பகிர்ந்து கொள்ள உங்களோடு இந்த வேளையில். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களே யாராவது? அன்பியங்கள் எல்லாருமே என்னத்தை வாசிக்கணும், நான் மன்றாட்டு வாசிக்கணுமா இல்லை முன்னுரை வாசிக்கணும் பிஸியாக இருந்தீங்க. யாராவது ஒருவர் இன்றைக்குள்ள தலைப்பு என்னன்னு பார்த்துட்டு வந்தீங்களா? அருளானந்தனுடைய தியாகமும் விசுவாசமும். எது முதல்ல வந்தது? இந்த கோழிலேருந்து முட்டை வந்ததா? அது மாதிரி தியாகம் முதல்ல வந்ததா, விசுவாசம் முதல் வந்ததா? அருளானந்தருக்கு எது முதல்ல வந்தது? தியாகம் வந்தது. எப்படி தியாகம்னு சொல்கிறீங்க? ஒருத்தரை நீங்கள் நம்பினா தான் அவங்களுக்காக என்ன பண்ணலாம்? உயிரை கொடுக்க முடியும். ஒருத்தர் நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அவரோட சேர்ந்து வாழ முடியும். இது ரெண்டுமே இல்லாமல் தியாகம் முதல்ல வராது. ஆக முதல்ல என்ன வந்திருக்கணும்? விசுவாசம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தியாகம் வந்திருக்கணும். அதனால் இப்போ உங்களோட சண்டை போட வரல, நம்முடைய நம்பிக்கையில் ஒரு சண்டையை போடலான்னு தான் இந்த மறையுரை. எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க? தமிழ் ஆசிரியர்கள். ஆனால் எல்லாருக்கும் தமிழ் தெரியும், அப்படி தானே? அது ஒரு உண்மை. திருவிழா அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை திருவிழா அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை என்ன? எல்லாம் அமைதியாயிட்டீங்க. 10 நாளுக்கு ஒன்று நல்லா கொண்டாடன்ட்டு நோட்டீஸ் அடித்தாச்சு. நேற்று பிஷப் வந்து சிவகங்கை மறைமாட்டு ஆயர் கொடியேற்றி வச்சாச்சு. இன்னும் 10 நாள் ஒரே மன்றாட்டு, முன்னுரை, விளக்கேற்றுறது, மாலை போடுறேன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இதுதான் திருவிழாவா? இல்லை கோயிலை சுற்றி நம்ம சீரியல் போட்டோம், நம்மளும் புது புது துணி வாங்கி வச்சுக்கிட்டாச்சு, திருநாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எது திருநாள்? திருவிழான்னா என்ன? புனிதருடைய விழாவை கொண்டாடுவது. அது லாஸ்டில் வச்சுக்கலாம். வேற அர்த்தம் ஏதாச்சும் இருக்குதா? அவருடைய மகிமை பற்றி நினைவுபடுத்துவது. தமிழில் அந்த வார்த்தையை நம்ம நினச்சி பார்த்தோங்களேன், திரு விழா. இந்த 2 வார்த்தை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவீங்க? திரு கூட்டல் விழா. மாற்றி போட்டிங்கன்னா விழாதிரு.
சிம்பிள் இல்லையா? அப்படின்னா ஒரு திருவிழா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு 365 நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பங்கிற்கும் ஒரு புனிதரை நாம் நம்முடைய தலைவராக, இந்த குடும்பத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பராமரிப்பிலும் இந்த ஓராண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டிலே இந்த புனிதருடைய அருள் துணை வேண்டி கடவுள் இந்த புனிதர் வழியாக நமக்கு பல்வேறு அருள் வளங்கள் தர வேண்டும் என்று சொல்லி ஓராண்டு நடந்ததை நினைவுபடுத்தி நன்றி கூறி விழுந்த இடங்களெல்லாம் சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த திருவிழா. இதுதான் உண்மையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயலாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். திருவழிபாட்டிலே 3 வகையான பிரிவுகளில் இந்த விழாக்களை நினைவு பார்த்தோம் என்று சொன்னால், புனிதரை நினைவு கூறுவார்கள், அதனால் இதனை நினைவு நாள் என்று சொல்வார்கள். அதனால் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த புனிதருடைய பற்றி ஒரு சிறிய மறையுரை மட்டும் வைப்பாங்க. ஆனால் பெரிய ஆடம்பரமாக எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது இந்த வழிபாட்டிலே. ஆனால் திருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு படி உயரமாக போயிட்டு கொஞ்சம் மன்றாட்டம் இருக்கும், கொஞ்சம் என்ன புதுமையான செயல்பாடுகள் வழிபாட்டிலே நீங்கள் ஏறெடுப்பீர்கள். பெருவிழா என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் தலைமையான மிகப்பெரிய விழாவாகவும் திருவழிபாட்டு காலங்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை நினைவு நாளாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகிலே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த படைப்பினுடைய முதலும் முடிவும் நோக்கம் என்னவென்று சொன்னால் நான் கடவுளை அறிந்து அன்பு செய்ய வேண்டும். இதை நினைந்து நினைந்து நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு திருவிழாவாக மாறும். இந்த திருவிழா நமக்கு பெருவிழாவாக மாற வேண்டும் என்று சொன்னால், அதே போல் தமிழில் பெருவிழா மாற்றி போட்டிங்கன்னா விழாவை பெருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் விழா பெருக வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவிழாவும் தேவை, இந்த நினைவு நாளும் தேவை. ஆக நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த 3ம் இணைந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அந்த புனிதத்திற்கான முதல் படியாக இந்த திருநாட்கள் இருக்கிறது. இதைத்தான் முதல் காரணமாக இந்த 10 நாட்களிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் எவனோ ஒருத்தர் விற்கிறான், எவனோ ஒருத்தர் வாங்குறான். இது நடக்கலையா? இந்த உலகத்தில் யார் விற்கப்படுகிறார், யார் வாங்கப்படுகிறான்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் ஏதோ ஒருத்தங்க விற்கிறாங்க, ஏதோ ஒருத்தர் வாங்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த உலகத்தில் இப்பொழுது யார் விற்கப்படுகிறார், யார் வாங்கப்படுகிறார்? என்ன ஃபாதர், மறுபடியும் இந்த கோழியில் இந்த முட்டை வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி கேள்வி கேட்கிறீங்க, யோசிக்கிறீங்களா? உண்மையிலே இந்த உலகத்தில் நாம் விற்கப்படுகிறோம், மீண்டும் நாமே நம்மை வாங்கிக் கொள்கிறோம். எப்படின்னு புரியுதா? ஒரு உதாரணம். இது நடந்ததாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு அருட்தந்தையோடு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஒரு 4 நாட்கள் முன்பாக தான் எங்களுடைய பங்கிலே பங்கு திருவிழாவானது முடிந்தது. அப்பொழுது அந்த மறையுரைக்கு வருவதற்கு முன்பாக, ஃபாதர் நீங்கள் எனக்கு என்ன மறையுரை வைக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது அவர் எங்களிடம் சொன்ன ஒரு உண்மை இது. அவர் ஒரு பெரிய கல்லூரியிலே முதல்வராக இருக்கிறார். அவர் முதல்வராக அந்த பொறுப்பை ஏற்றவுடன் அவருடைய அறைக்கு சென்று அவருடைய அனைத்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். அறையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு குளிக்க போகலன்னு பார்த்தோன்னா சோப்பு கொண்டு வர மறந்துடுறாரு. சோப்பு வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாரு. அந்த கல்லூரிக்கு அருகில் இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு சோப்பு, அவர் மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு குளிப்பாராம், அதனால் அந்த மெடிமிக்ஸ் சோப்பு வாங்க போகிறாரு. அந்த கடையில் போயிட்டு அந்த மெடிமிக்ஸ் சோப்போட விலையை கேட்டால் 47 ரூபாய் 50 என்று அந்த கடைக்காரர் அவரிடம் கொடுக்கிறார். ஃபாதர் எல்லாம் நம்ம படித்தவங்களை என்ன பண்ணுவோம், வாங்கினோன்னே எங்கே இந்த RS ரூபி எங்கே போட்டுப்போம் திருப்பி உண்மைக்குமே இவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக கொடுக்குறான்னு திருப்பி பார்த்துருக்கிறாரு. அதில் எத்தனை ரூபா போட்டிருந்துச்சுன்னா 45 ரூபாய் மட்டும் போட்டிருந்ததான். உடனே இந்த சாமியார் படிச்சுட்டுருக்கிறாரு, முதல்வர் வேற, அங்கே பிஸ்னஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறார். இந்த 2000 ரூபாய் எங்கே போகுது, எனக்கு இந்த 2000 ரூபாய் எங்கே போகுது, கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் வாக்குவாதமாம். வாக்குவாதத்தின் இறுதியிலே அந்த கடைக்காரன் சொன்னாராம், இனிமேல் என் கடை பக்கத்துலேயே திரும்பி வந்துடாத, உனக்கு சோப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உனக்கு நல்ல சோப்பு வேணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க, ஸ்மார்ட் பஜார் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. 2 ரூபாய் 50 கொடுக்க மறுத்துவிட்ட இந்த தந்தையானவர் 2 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். எதுக்காக? சோப்பு வாங்கிறதுக்காக. சோப்பு வாங்குறதுக்கு அந்த ஸ்மார்ட் பஜாருக்குள்ளே போயாச்சு.
ஸ்மார்ட் பஜாரில் போனோன்னே முதல்ல யார் நிற்பா? 2 இளம் பெண்கள் நிற்பாங்க. வாங்க வாங்க, கடைக்கு வாங்க, வாங்குறதுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி, ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க மாதிரி என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? வாங்க வாங்கன்னு வரவேற்றோன்னே ஃபாதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன வாங்க வந்திருக்கிறீங்க? சோப்புன்னையும் நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் அந்த சோப்புடைய வரிசையை அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுது, இன்டர்நேஷ்னல் லக்ஸ் இருக்குது, அப்புறம் சிந்தால் சோப்புன்னு வரிசைக்கு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபாதருக்கு என்ன தேவை? என்ன சோப்பு வேணும்? மெடிமிக்ஸ் சோப்பு வேணும். உடனே ஃபாதர் மெடிமிக்ஸ் சோப்பு எடுக்க போனோன்னையும் அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த சோப்பில் நாய் தான் குளிக்கும் அப்படின்னு சொன்னோன்னையும் ஃபாதருக்கு ஒரே என்னாச்சு, இந்த சோப்பை நம்ம வாங்கிட்டோன்னா நம்மளுடைய மானம் போச்சுன்ட்டு எந்த சோப்பு வாங்கலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது மெடிமிக்ஸில் லிக்யூடு இருக்குது, பாடி லோஷன் இருக்குது. அதை வாங்குறதுக்காக அங்கே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, நீங்கள் இது 1 எடுத்தீங்கன்னா 250 ரூபா, 2 நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளவு? 400 ரூபா தான், டிஸ்கவுண்ட் இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எவ்வளோ காசுப்படலாம்? 2 ரூபா 50 பைசா கொடுக்க யோசிச்சாலு என்ன பண்ணுறாரு? 400 ரூபா கொடுத்து 2 பாட்டிலு பாடி லோஷன் வாங்க ஆசைப்படுறாரு. அப்படியே வாங்கிட்டு அவர் பில் கட்ட வரலான்னு பார்க்கும்போது 2வது ஒரு செயல் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த லோஷனை வாங்கிட்டு பில்லிங் வர முன்னாடியும், ஃபாதர் நீங்கள் உங்கள் ஹேரில் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஹேருக்கு நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்கன்னு கேட்டோனையும், என்ன இந்த கிளினிக் ப்ளஸ் தான் போடுறீங்க? ஆமாம் ஃபாதர், நீங்கள் கிளினிக் ப்ளஸ் போட்டால் தலை நல்லா க்ளீன் ஆயிரும், அதனால் அதை போடாமல் ஒரு ஷாம்பு வந்துருக்குது, அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னோன்னையும் அதுக்கு சொல்கிறாங்களாம், ஒரு பாட்டில் 450 ரூபா, 2 பாட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 800 ரூபா. உடனே ஃபாதர் கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு? 2 பாட்டில் வாங்கிடுறாரு. இப்படியாக அவர் 2 பாட்டில் வாங்கிட்டு மீண்டும் அவர் இங்கே வர்றாரு, பில் போட வந்துடலான்னு வர்றாங்க. வருவதற்கு முன்பாக, ஃபாதர் உங்கள் ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு, நீங்கள் தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அதெல்லாம் எருமாட்டுக்கு தான் தேய்ப்பாங்க, அப்போல்லாம் தேய்க்கலாமா? கையில் நல்லா வலுவலுன்னு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இங்கே ஒரு பாடி லோஷன் மாதிரி இன்னொன்று இருக்குது, அதை நீங்கள் தடவி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாடி லோஷனோட விலை ஒரு பாட்டில் 1250 ரூபா. நீங்கள் 1 வாங்கினீங்கன்னா 1250 ரூபா, 3 வாங்கினீங்கன்னா 3000 தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வரைக்கும் பில்லை தீட்டியாச்சு. எதுக்காக கடைக்கு போனார்? ஒரு சோப்பு வாங்க போனார். கடையில் எவ்வளோக்கு சண்டை போட்டார்? 2 ரூபா 50 பைசாக்கு சண்டை போட்டால் எத்தனை ரூபாய்க்கு பில்லு கட்டிட்டு வந்தார்? 8,000 ரூபாய்க்கு. ஆக இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையிலே நாமும் விற்கப்படுகிறோம், அதே நேரத்தில் நாமும் வாங்கப்படுகிறோம். இதுதான் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் மனிதன் படுகின்ற பெரும் கஷ்டமாக இருக்கிறது. நாமே அறியாமலேயே நம்முடைய பிரஸ்டிஜ் பெயரும், நம்முடைய தகுதி பெயரும், நம்முடைய இழப்பு பெயரும் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நிலைப்படுத்த ஆசைப்படுகிற பொழுது எதில் நிலைப்படுத்த ஆசைப்படுகிறோம்? நம்முடைய காசு பணத்தில் தான் நம்முடைய செயல், நான் இப்படி இருக்கிறேன், நல்லவராக இருக்குன்னு சொல்லி அதை காட்ட ஆசைப்படுகிறோம். இறுதியிலே அங்கே நடந்தது என்ன? அந்த அம்மா உங்கள்கிட்ட விற்று தள்ளிட்டாங்க, நீங்களும் உங்களை விற்றுட்டீங்க, லாஸ்ட்டில் உங்களையும் நீங்கள் திருப்பி 8,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. படித்தவர்கள் கூட இன்று மடையர்களாகின்ற நிலைமை இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையும் இன்றைய நாளுடைய வாசகங்களும் நமக்கு மிகுந்த அழைப்பை கொடுக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம். இயேசு இறுதியில் என்ன சொன்னார்? அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். இல்லையா? எப்படி கூப்பிட்றாரு? அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். தமிழில் 2 அக்கறை இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? சின்னரா போட்டால் கரை அப்படின்னா என்னது? அந்த ஓரம், கடலோரமான கடற்கரை. அக்கறை பெரியரா போட்டால் கேர்ஃபுல்லாக, அக்கறையோட. ஆக கடவுள் இந்த நாளிலே நம்மை ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கரையிலிருந்து இங்கே அந்த கரைக்கு போனால் என்ன தேவை? நம்ம மனசில் ஒரு கேர்ஃபுல், ஒரு அக்கறையான வாழ்க்கை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலே, இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே விற்கப்படுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஒரு 50 பைசா இல்லைன்னா 1 ரூபா கூகுள் பேலேருந்து எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ஃபோன் அடிப்போம், பேங்க்குக்கு அடிப்போம், அங்கே அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். லாஸ்ட்டில் நம்மகிட்ட ஒருத்தர் 50 ரூபா ஏமாத்திட்டு போயிடுதான். யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வீட்டில் தான் புலம்பி தள்ளுவோம். இந்த
சீடர்களைப் போல அவங்க என்ன பண்ணுறாங்க, அலைகளை பார்க்கிறார்கள், சீற்றத்தை பார்க்கிறார்கள், என்ன பண்ணணும்னு தெரியாமலே புலம்பிட்டு இயேசுவிடம் நோக்கி ஓடுகிறார்கள். காரணம், அவரிடம் நம்பிக்கை குறைவு. இந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைய வாசகத்திலிருந்தும் சரி, இன்றைய வாழ்க்கையிலிருந்தும் சரி, இந்த திருவிழா காலங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அருளானந்தனுடைய நம்பிக்கையும் தியாகமும். இன்னைக்கு அருளானந்த நம்பிக்கை தியாகம் என்று பார்க்கின்ற பொழுது அப்படி என்னத்தை தான் தியாகம் பண்ணிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது தியாகம் பண்ணாரு? தன்னை உயிரையே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அல்லேலூயால பாடினாங்க. என்ன பண்ணார்? தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கு பலியாக கொடுத்தார். அதுதான் வாசிச்சோம். அதான் அன்பு. அப்போனா உயிரை வாங்குறது அன்புன்னா உயிரை கொடுக்கறது அன்பா, உயிரை வாங்குறது அன்பா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாம் கணவர்கிட்ட கிட்ட என் பொண்டாட்டியை உயிரை வாங்கி தள்ளிடுறாங்க அப்படிம்பாங்க இல்லையா? அப்போனா உயிரை வாங்குவது அன்பா அல்லது உயிரை கொடுப்பது அன்பா? எது அன்பு? உயிரை கொடுப்பது தான் அன்பு. இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், அன்பு என்பது மற்றவர்களை தொல்லை செய்வது அல்ல. உதாரணத்துக்கு இந்த மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். திருமண முன் தயாரிப்புங்கிற ஒரு வகுப்பு இருக்கும். ஒரு முறை நான் அந்த வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆணிடம் கேட்டேன், லவ்னா என்ன ஃபாதர், என்னென்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். ஓகே, லவ்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், லவ்னா கொஞ்ச நேரம் தொல்லை இல்லாமல் இருக்கிறதா லவ் ஃபாதர் அப்படின்னாங்க. நாளைக்கு உன்னை கல்யாணம் வைப்பா, அது இன்னொரு தொல்லை தான், பட் இருந்தாலும் வாழ்க்கையில் தேவையில்லை. தொல்லை இல்லாத வாழ்க்கை எது என்று நினைத்தாலும் தொல்லையோடு வாழ்வதுதான் வாழ்க்கை, ஆனால் தொலைந்து போகவில்லையே அது வரைக்கும் எனக்கு நல்லது என்று சொன்னான். புரிஞ்சதா? தொல்லையோடு இருந்தாலும் வாழ்க்கை தான், ஆனால் நான் தொலைஞ்சு போகல, அது வரைக்கும் நல்லது ஃபாதர் அப்படின்னா. நான் அவனுக்கு சொன்ன பொழுது, அன்பு என்பது உன்னுடைய அந்த இலக்கை அடையும் வரை உனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, என்னதான் துன்பம் வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள எந்த எதிர்மறை கொள்கைகளும் எதிர்மறை நோக்கங்களும் எதிர்ப்புகளும் வந்தாலும் சரி, உன்னை மற்றவரிடத்தில் விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் அன்பு. உன்னை மற்றவரிடத்தில் விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் அன்பு. இந்த யூத் பசங்களாம் லவ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், எவ்வளோ மணி நேரம் செல்லில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் லவ்வருக்குன்னா? அது என்ன ஃபாதர், விடிய மெசேஜ் பண்ணுவோம், சில சார் தூங்கிட கூட செய்வோம் அப்படிம்பாங்க. நல்லது. ஆனால் காலையில் காலேஜுக்கு போனால் அங்கே தான் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக ஒரு அன்பு என்பது, ஒரு அன்பு செய்வது என்பது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடன் இணைந்து வாழ வருகிறவரும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அவனுடைய இலக்கை அடைவதற்கு அந்த அன்பு உண்மையாக உதவி செய்தால் மட்டும்தான் அது அன்பாக மாறுமே தவிர, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அக்கறை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு ஏனோ தானமாக வாழ்வதற்கு உதவி செய்தால் அது அன்பல்ல, அது நட்பு அல்ல. அதைத்தான் இன்றைய அந்த அல்லேலூயாக்கு முன்ன பாடினது மிக அழகாக சொன்னது. கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார், அந்த அன்பிற்கு ஈடாக தன் ஒரே மகனை கூட பலியாகுவதற்கு அவர் தயங்கவில்லை. காரணம், அந்த அன்பு கள்ளம் கபடமற்ற அன்பு, அந்த அன்பு குறையில்லாத அன்பு, அந்த அன்பு வாழ்வை கொடுத்தது. அப்பேற்பட்ட அன்பை நம்முடைய புனிதர் என்ன செஞ்சாரு? ஒரு நம்பிக்கையாக, ஒரு விசுவாசமாக, ஏதோ ஒரு தெரியாத மனிதனுக்கு தன் உயிரை ஒரு மனிதன் கொடுக்க துணிந்திருக்கிறான் என்று சொன்னால், அப்பேற்பட்ட அன்பு இந்த உலகத்திலும் நான் யாரிடமும் காண முடியாது என்று சொல்லி அவன், அதாவது நம் புனிதர் அன்பு செய்தார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக வந்தது தான் அவருக்குள்ளாக அந்த நம்பிக்கை. நீங்கள் நேற்று நான் இன்னைக்கு நோட்டீஸை பார்த்தோன்னே என்னடா பேச போகிறேன்னு தெரியல யோசிச்சுட்டே வந்தேன். காரணம் என்னன்னு தெரியுமா? நேற்று யார் பூச வச்சா? பிஷப் பூச வச்சாங்க. 2 காரணம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவர் கொலை செய்வதற்கான 2 காரணங்களை சொன்னார். முதல்ல என்ன சொன்னாங்க? அந்த சமூகத்தில் நடந்த ஏற்றத்தை, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், யார் ஏற்ற இறக்க இல்லை, எல்லாரும் சமம் என்பதை அவர் சுட்டி காட்டுவதற்காக அவர் போராடினார். அது ஒரு காரணம். 2வது ஒரு காரணம் சொன்னார். என்ன சொன்னாங்க? ஒருத்திக்கு ஒருவனா, ஒருவனுக்கு ஒருத்தியா? மறந்துட்டீங்க தானே அதுக்குள்ளேயும். நான் நேற்று பூசைக்கு வரல, இருந்தாலும் அடிக்கடி இந்த யூடியூப்பில் உங்கள் பங்குல நடக்கிறது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் நேற்றுக்கு 2வது காரணம் என்ன சொன்னாங்க?
இதுவும் ஒரு காரணமாக அவருடைய வாழ்க்கைக்கு, அந்த சவாலுக்கு ஒரு காரணமாக. இறுதியில் எங்கே கொண்டு போய் கொண்டாங்களாம்? எங்கே கொண்டாங்க? ஓரியூரில் அவர் தலை வெட்டப்பட்டது. ஆனால் எங்கே கைது செய்தார்கள்? ராமநாதபுரத்துலையா, ராம்நாட்லையா? எங்கே? ராமநாதபுரத்தில் அந்த மன்னன் கைது செய்து கொண்டிருக்கிறான். மக்களுடைய எதிர்ப்பு தாங்க முடியாமல் தான் எங்கே பண்ணுறாங்க? ஓரியூரில் வந்து கொலை செய்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் தன் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு ஒருவரை அன்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்பு அவரிடம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை காட்டியது. அந்த விசுவாசம்தான் தியாகத்துக்கு இட்டு சென்றது. அந்த விசுவாசம், அந்த அன்பு, இந்த இரண்டும் சேர்ந்து இன்று நீங்களும் நானும். புனித அருளானந்தருடைய நம்பிக்கையும் அவருடைய அந்த தியாகம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்களும் நானும். அவர் இந்த மண்ணிற்கு வரவில்லை, அவர் இயேசுவை பற்றி அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இல்லை. அவர் இந்த மண்ணிற்கு வந்தார், இயேசுவை பற்றி அறிவித்தார், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அந்த விசுவாசம் உங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் பலன் இன்று நீங்கள் கிறிஸ்தவர்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய யோசிக்கக்கூடாது. அருளானந்தருடைய தியாகமும் நம்பிக்கையும் என்னென்னா, நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் தான் அருளானந்தருடைய தியாகமும் நம்பிக்கையும். நம்ம என்ன யோசிப்போம்? அருளானந்தர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், தமிழை படிச்சுக்கிட்டார், அங்கே போனார், இங்கே போனார், அவர்கிட்ட போய் சண்டை போட்டார், இது பண்ணார். அதை விட நம்முடைய நினைவுக்கு முதலில் வர வேண்டும் என்னது? நாங்கள் நம்முடைய இன்றைய நாம் கொண்டாடிய இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய இந்த தியாகமும் நம்பிக்கையும் தான். மூன்றாவதாக, ஒரு டெய்லர் கடைக்கு போனீங்கன்னா டெய்லர் கடையில் எதுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருக்கும்? எதுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருக்கும்? துணி இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, சிஸ்டர் இருக்குது, ஊசி இருக்குது, ஊசி நூல் இருக்குது. எதுக்கு மிகுந்த மதிப்பு இருக்கும்? இவங்களுக்கு கட் பண்ணுற கத்தரிக்கோல் தான் மதிப்பு. மிஷினும் ஊசியும் நூலும். நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக வெட்டுவாங்க. வெட்டிட்டு அந்த கத்தரிக்கோல் கிட்டத்தட்ட 2000-3000 இருக்கும், பொத்துன்னு துருதிக்கு போட்டுருவாங்க. ஆனால் ஊசியை மட்டும் பொறுமையாக எடுத்து பொறுமையாக வைப்பாங்க. ஊசி 1 ரூபா இல்லைன்னா 2 ரூபா தான். ஆமாவா இல்லையா? ஆனால் கத்தரிக்கோளுடைய விலை 2000-3000 இருக்கலாம். காரணம், கத்தரிக்கோலை வெட்டத்தான் செய்யும். கத்தரிக்கோல் என்ன பண்ணும்? வெட்டத்தான் செய்யும். எது தான் சேர்த்து வைக்கும்? ஊசி நூலும் தான் சேர்த்து வைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் நம்முடைய இந்த விசுவாசமும் பல்வேறு புனிதர் தியாகமும் இன்று நம்மை கடவுளோடு சேர்த்து வைக்கிறது. ஆனால் பல்வேறு காரணங்களினால், இந்த நுகர்வு கலாச்சாரத்தினால் நமக்குள்ளாக இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளும், நமக்குள்ளாக இருக்கிற இந்த போட்டி பொறாமையும், நமக்குள்ளாக இருக்கிற இந்த அந்தஸ்து விதமான செயல்பாடுகளும் இந்த கிறிஸ்து வாழ்விலே வெட்டி கொண்டு தான் செல்கிறது. அதற்காகத்தான் இந்த திருநாள் கூட. மீண்டும் நம்மை ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு இந்த திருநாட்கள் பயன்படுகிறது. நான்காவதாக, நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம்? நீங்கள் எல்லோரும் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நாங்கள் மட்டும் ஹெவனில் இருக்கோம், அப்படி தானே? நம்ம எல்லோருமே ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறோம், ஆனால் ஆண்டவனுக்குள்ளாக இல்லை. இது உண்மையா பொய்யா? இதைத்தான் அவர் நம் புனிதர் இன்று நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. நம் அனைவரும் ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம், ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம், ஆலயத்திற்குள்ளாக பல்வேறு செயல்பாடுகள் செய்கிறோம், ஆலயத்தினுடைய வழிபாட்டிலே பல்வேறு வகையிலே நாம் பங்கெடுக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஒரு நாளும் நாம் உள்ளே வருவதற்கு முன்னெடுப்பது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை இந்த கூத்தாடி பார்த்துருக்குறீங்களா? தெருவில் நின்று அவன் கொட்டடிச்சிட்டு இருப்பான், 2 கம்பு இருக்கும், அந்த கம்பியில் அவன் நடந்து போயிட்டு வருவான். அந்த காலத்துலலாம் அது இருந்தது, இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கூத்தாடியை பார்த்து ஒருத்தன் சொன்னான்னா, உனக்கு என்னப்பா, நீ வந்து ஆடுற, உன் குழந்தைய தூக்கிட்டு போவ, காரணம் உன் குழந்தை கீழே போட்டுற மாட்ட, ஏன்னா அது உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த கூத்தாடிக்கு ஒரு டென்ஷன் ஆகி போச்சு.
அவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்றான், நாளைக்கு எல்லாரும் வாங்க, எங்கே நம்ம ஊரில் இருக்கிற 2 மலை இருக்குது, அங்கே அந்த 2 மலைக்கு இடையில வந்து நின்னுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். எல்லாரும் போய் பார்க்குறாங்க, இவன் ஒரு சாகசம்தான் பண்ண போகிறானோ அப்படின்ட்டு யோசித்து பார்க்குறாங்க. பார்க்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணான், நேர மலை உச்சியில் ஏறிட்டு 2 மலைக்கு இடையில கம்பியை கட்டிடுதான், அந்த கயிறை கட்டிடுதான். அப்பொழுது அவன் கூப்பிட்டானாம், யாராவது என்னை நம்பினீர்கள் என்று சொன்னால் என்ன கூட வாங்க, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் போகலையா. காரணம் என்ன, நம்ம நின்று பார்த்துக்கிட்டு கைத்தட்டி சிரிப்போமே தவிர, காசு போடுவோமே தவிர அவங்க கூட சேர்ந்து போக மாட்டோம். புனிதர்களும் இன்று அப்படித்தான். நமக்கு புனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, வாங்க இயேசுவோடு சேர்ந்து நடக்கலாம், நான் செய்த தியாகம், நான் செய்த கற்றுக்கொண்ட நல்ல பண்புகள், நான் செய்கின்ற ஒவ்வொன்றும் கடவுளிடமிருந்து கற்றுக்கொண்டது தான், அது கடினமானது தான், இருந்தாலும் புனிதத்திற்கான வழி என்று நமக்கு கற்றுக் கொடுக்க அவர்கள் அழைக்கின்ற பொழுது, நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிட்டோம், சிரிச்சுக்கிறோம், காசு போட்டுட்டு போயிருந்தோம். இதுதான் நடக்கிறது நம்ம ஆலயத்தில் கூட. வருவோம், காணிக்கை பெட்டியை தேடுவாங்க. நல்லா பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி, பல்வேறு புனித தலத்துக்கு போனாலும் சரி, நேராக கோயிலுக்குள்ள வருவோம், 2 நிமிஷம் முட்டிங்கால் போட்டு ஜெபிப்போம், அப்புறம் என்னத்தை தேடுவோம், இந்த காணிக்கை பெட்டியை தேடுவோம். எதுக்கு, காசு போட்டுட்டு போயிடும், கடமை முடிந்தது. நம்ம ஒவ்வொரு ஆலயத்திற்குள்ளாக செல்கின்ற பொழுது அந்த ஆலயமும் அந்த ஆலயத்தில் வைக்கப்படுகின்ற அந்த புனிதருடைய வாழ்க்கையும் நமக்கு சுட்டி காட்டுவது ஒன்றே ஒன்றுதான். இந்த ஆலயம் 4 சுவர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது, உன்னுடைய இதயமோ சதையினால் எழுப்பப்பட்டிருக்கிறது. கடவுள் உன்னோடு வாழ வருகிறார். உன்னோடு வாழ வருகின்ற கடவுளுக்கு நீ எந்த விதத்திலே அவரோடு இணைந்து வாழ நீ உன்னிடத்திலிருந்து அந்த ஆசையை வளர்த்து கொள்ளப் போகிறாய். இதுதான் இந்த காலகட்டத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆக இந்த 4 செயல்கள் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, அக்கறைக்கு செல்ல, அக்கறையோடு செல்ல நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும், அவரோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் தியாகத்தையும் நன்முன் வைத்திருக்க சென்றிருக்கிறார். நாம் தான் அந்த தியாகத்திற்கும் அந்த விசுவாசத்திற்கும் உள்ள பலன். இந்த பலனானது கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த புனிதரை பின்பற்றி நாம் மீண்டும் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். மேடோ பள்ளமோ, உயர்வோ தாழ்வோ, வீழ்ச்சியோ எழுச்சியோ எதுவாக இருந்தாலும் சரி, கடவுள் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக வந்தால் மட்டுமே நாம் ஆண்டவரோடு வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அரைகுறை மனிதராக, ஆலயம் ஆலயமாக ஓடுகின்ற மனிதராக, எங்கெல்லாம் காணிக்கப்பட்டு இருக்கோ காசு போடுகின்ற மனிதராக, எங்கெல்லாம் கெபி இருக்கோ மெழுதிரி ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு, நான் இன்னைக்கு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டேன், நாளைக்கு என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சண்டை போடுகின்ற மனிதராக வாழப்போகிறோமா? அல்லது நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், என் தந்தை நான் என்ன கேட்டாலும் கொடுப்பார் என்கின்ற அந்த பாசமான நம்பிக்கை நம்மில் வளர்கிறதா? தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாட்களிலே இறையருள் நம்மை நிறைவாக நிறைக்கட்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் இந்த நவநாள் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்பணி ஹெர்மன்ஸ்ராஜ், அருட்பணி ஏசுராஜ், அருட்பணி மரிய அந்தோணி, நம் பங்குத்தந்தை புளோமின்ராஜ் மற்றும் நம் உதவி பங்குத்தந்தை சார்லஸ் பென்னி அனைவரையும் உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை செம்மையான பாதையில் வழிநடத்தவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை என்ற இறை வார்த்தையின் படியாக பல வேளைகளில்
இறைவனிடம் இருந்து உதவிகளையும் அதிசயங்களையும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சுயநல வாழ்வு, தற்பெருமை போன்றவைகளின் காரணமாக இறைமகன் யார் என்பதை அறியாமலே அவரை விட்டு அகன்று செல்கிறோம். இறைவனை முழு பக்தியோடு இறை வார்த்தையை வாசித்து அதன் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று வாசிப்பது போல, புனித அருளானந்தரும் தன்னலமற்ற தியாகம், அன்பு, பணி வாழ்வினால் பலன் தரக்கூடிய விதையாய் மாறி வரலாற்றில் இடம் பிடித்தார். அதுபோல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அன்பு, தியாகம் மற்றும் பிறரன்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற வார்த்தையின்படி புனித அருளானந்தர் போர்த்துகீசிய மண்ணிலிருந்து இந்தியா வந்து நற்செய்தியை அறிவித்தார். தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அறிந்தும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியான பிடிப்பு கொண்டிருந்தார். அதுபோல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும் என்ற இறைவார்த்தையின்படியாக எங்கள் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும் நிறைவான உடல் உள்ள சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறை மக்களே, இம்மன்றாற்றுக்களோடு இணைத்து நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை நிறைவா, என்னை தந்தை தந்தை தலைவா, தந்தை தந்தை நிறைவா, என்னை தந்தை தந்தை தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அது எம்மையும் நினைத்திடவா. தந்தை தந்தை நிறைவா, என்னை தந்தை தந்தை தலைவா. அழகு உந்தன் எண்ணில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள்
கண்டேன் உந்தன் கருணை உள்ளம் தினம் வந்தேன் உந்தன் மலர்பாதம் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம் தினம் வந்தேன் உந்தன் மலர்பாதம் தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார் உப்பலியாய் என்னையும் மாற்றிடுவார் தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார் உப்பலியாய் என்னையும் மாற்றிடுவார் தந்தே இறைவா என்னை தந்தே தலைவா உள்ளது எல்லாம் உமக்காக உயிர் பலியானாய் எமக்காக அதில் என்னையும் இணைத்திடவா தந்தே இறைவா என்னை தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியிருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான்தி பிருட்டோவை போல நாங்கள் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜான்தி பிருட்டோவை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரசம் தென்றி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையிலும் உமது வல்லமை திறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்களிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆன்மை இளைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தயையோடு கருணையோடு அவர்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோமே, வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று எங்களை அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, அந்த பயணத்தில் எங்களோடு நீர் இருக்க வேண்டுமாய் அருள் ஆனந்தரோடு நீர் பயணித்தீரே. எங்களோடும் அந்த அக்கறைக்கு சென்று நாங்களும் நல்லதொரு சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்வை நாங்கள் வளமாக்கிட, அந்த வாழ்வை அடுத்தவர் மீது அக்கறை கொண்டுள்ளவராக நாங்கள் வாழ்வதற்குரிய மனப்பக்குவத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம்.
எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே உமது கரத்தில் தாங்கி பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முத்திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய புனிதர் தொன்போஸ்கோ, எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணுணர்ள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயின் கருவினில் உருவாகினே, தூர சென்றாலும் துணையாய் வந்தே, தாயின் கருவிலே உருவாகினே, தூர சென்றாலும் துணையாய் வந்தே, அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி திருப்பலியை நம்முடைய அருள்பணி எம் ஜேசராஜ் கணேசன் சபை தான்சானியா அவர்கள் நிறைவேற்றி அருளுரை கொடுப்பார்கள். காலை 7 மணி திருப்பலியை நம்முடைய அருள்பணி சேகர் செபாஸ்டின் பங்கு தந்தை சூசியப்பர் ஆலயம் வட்டார அதிபர் பொன்மலை திருப்பலி நிறைவேற்றுவார்கள். மறைவுரை கொடுப்பவர் அருள்பணி எஸ் ஆரோக்கிய செல்வன் ஓஃப்ரேம், தாளாளர், தலைமை ஆசிரியர், நாற்பட்டைன் மேல்நிலைப்பள்ளி செம்பட்டு. மாலை திருப்பள்ளி ஒப்பு கொடுப்பவர் பேரல் தந்தை ஏஜே மேத்யூ, திருச்சி மறைமாகாண தலைவர், கப்புச்சின் சபை திருச்சி, கப்புச்சின் சபை ப்ரொவின்ஷியல். நாளை மாலை திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை கொடுக்க இருக்கிறார். நாளை சிந்திக்க வேண்டிய நிறைவான கருத்து அருளாளந்தருடைய நற்செய்தி பணி. நாளை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித அந்தோணியார் அன்பியம், புனித காணிக்கை அன்னை அன்பியம், புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்குரிய பேரல் தந்தை ஹெர்மன்ராஜ் அடிகளார். நம்முடைய ஹஜ்ஜியன் நற்செய்தி தூதர் சபையினுடைய புரொவின்ஷியல் அவர். நம்முடைய உதவி பகுதிக்கு புரொவின்ஷியல் தந்தை இவர் தான். அன்பான அழைப்பை ஏற்று அழைத்தவுடனே மனம் வந்து இன்று நாளிலே ஏற்றுக்கொண்டார்கள். அவரோடு அவருடைய செயலர் தந்தை பாஸ்தகுரிய மரியந்தோணி அவர்களும் வந்து திருப்பலியிலே மறைவுரை கொடுத்து அருளாளந்தருடைய நிறைவான பண்புகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தெய்வமான நாளில் இந்த கல்வாரி பலியை, தியாக பலியை நிறைவேற்றிய அன்புக்குரிய தந்தை பேரரசர் ஹெர்மன்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் ஜெபங்களையும் நிறைவாக ஜெபித்து பாராட்டி தந்தையவர்களுக்கு சௌரிய அனுபவத்தை சார்ந்த திரு மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்வார்கள். இன்றைய நாளிலே நமக்கு அருளுரை தந்தவர் பாஸ்துக்குரிய தந்தை மரியந்தோணி அடிகளார். இவரும் அது ஹஜ்ஜியன் சபையினுடைய சார்ந்தவர். நம்முடைய புரொவின்ஸுடைய செக்ரட்டரி செயலர் அவர்கள். அவரும் இணைந்து வந்து திருப்பலியிலே நமக்கு அருளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஜெபங்களையும் வெளிப்படுத்தும் பொருட்டு சகாய அன்னை அன்பயத்தை சார்ந்து ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்வார்கள். தர்மையான வேளையில் நம்மிடையே வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்பு பாசத்துக்குரிய அருள் தந்தை இயேசுராஜ் அடிகளார். நாளை காலை அவர் தான் 5 திருப்பலி நிறைவேற்றுவார். இதனால் வந்து உட்காந்து ஜெயித்து கொண்டிருப்பதற்காக நம்முடைய நெஞ்சார்ந்த அன்பையும் ஜபங்களையும் சொல்லி ஜென்மராஜ் அவர்கள் தந்தைகளுக்கு இப்பொழுது பொன்னாடை பொருத்துவார்கள். இந்த நன்னாளிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்மோடு இணைந்து ஜெயித்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஜெபமாலை அன்னை சபையை சார்ந்த அருட்தந்தை சாலமோன் அவர்கள். தந்தை அவர்களுக்கு ஜெயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜாந்தி பெருட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மூதி கொண்ட உண்மையான அன்பில் விண்ணக ஆட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பத்தினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள், பங்கு மக்கள், நாங்கள் வெறுப்போர், எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனமீறலும் எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் உமது இதயத்தில் பற்றி எரிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல் போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம் மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளின் செழுமையே, அருளானந்தரே, அருளின் செழுமையே, அருளானந்தரே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செழுமையே, அருளானந்தரே. தமிழ் மண்ணிலே தியாகம் கொண்டு தன்னையை தந்த தியாகினியே, தமிழ் மண்ணிலே தியாகம் கொண்டு தன்னையை தந்த தியாகினியே, ஆண்டவர் பதம் சென்ற பாரத மணியே வாழியவே, அருளின் செழுமையே, அருளானந்த